அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த தமிழ்நாடு பொதுத் தேர்தலில் ஆளுங்கட்சியாக விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அனைவருக்கும் தெரியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, திமுக அதிமுக இத்தனை ஆண்டுகள் ஆண்டுட்டாங்க. புதுசாக ஒருத்தவங்க வந்தால் நம்ம நாடு எப்படி இருக்கும், நம்ம தமிழ்நாடுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் பார்க்க விரும்பி ஒரு 35% பேர் விஜயை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனால் மக்கள் மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. எந்த மாதிரி மாற்றத்தைனா, இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக வந்து என்ன செய்யணும், ஓட்டு காசு கொடுப்பாங்க, அந்த காசை கொடுத்துட்டு ஓட்டை வாங்குவாங்க, அதுக்கு அடுத்தது ஆட்சியில் அமருவாங்க, அடுத்த தேர்தல் வர வரைக்கும் மக்கள்கிட்ட நெருங்கி போக மாட்டாங்க, மக்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இது ஒரு நடைமுறையாக இருந்தது. அப்புறம் ஜெயிச்சிட்ட பிறகு எதிர்கட்சிகளை கைது பண்ணுறது, எதிர்த்து பேசுகிறவங்களை வழக்கு பதிவு பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சர்வாதிகார முறை இருந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அரசியல் ரீதியாக வந்து மற்ற கட்சி எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது, யாராவது எதிர்த்து பேசுகிறாங்கன்னா அவங்கள விலைக்கு வாங்குறது, ஸோ ஒரு கட்சியை அழிக்கிறது, உடைக்கிறது, இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது ஊரெங்கும் பேனர் வைக்கிறது, விளம்பரம் பண்ணுறது, பெரிய பெரிய அபாயகரமான பேனர் வைக்கிறது. இவங்க ஆளுங்கட்சியாக வந்துட்ட பிறகு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் தான். அதன் மூலமாக வந்து மக்களை வந்து அச்சுறுத்துறது, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கறது, அதுபோல். அப்புறம் வந்து கட்சிக்காரங்களை வச்சு மிரட்டுறது, லஞ்சம் வாங்குறது, கமிஷன் வாங்குறது, அதுபோல். ஸோ இது எதெல்லாம் வந்து இழிவான செயல்கள் திமுக அதிமுக செய்தார்கள், அது வேணாம், நாங்கள் புதுசாக நாங்கள் வந்து நியூ ஜென்ரேஷன், எங்களுக்கு ஒழுக்கம் தான் முக்கியம், எங்களுக்கு ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து மக்களுக்கு தொந்தரவு பண்ணுற செயல்கள் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து மாற்ற தேர்ந்தெடுக்கிறோங்கிற எண்ணத்தில் தான் உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட ஓட்டு காசு வாங்கினாலும் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அவர்கள் செய்த அதே விஷயத்தை செய்கிறீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆட்சி உறுதி செய்யப்பட்டது, உங்கள் ஆட்சியை கவுக்கிற எண்ணம் யாருக்கும் இல்லைங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படி கவுத்தா மக்கள் மேலே உங்களுக்கு தான் சிம்பத்தி வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் அமமுக டிடிவி ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுருக்காரு, அந்த எம்எல்ஏவை எதுக்கு வந்து விலை கொடுத்து வாங்குறீங்க, எதுக்கு கடத்திக்கிட்டு வரீங்க, எதுக்கு இருட்டில் கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறீங்க? அப்போ இது வந்து ஒரு தூய ஆட்சி செய்கிற வேலையா? மக்கள் பணம் வாங்க வேணாம், ஓட்டுக்கு பாஸ் கொடுத்தா கூட உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறமா வந்து நாடு வந்து நல்ல பாதையில் செல்லணும்னு. அதுக்கான வாய்ப்பு இதை விட மக்கள் எப்படி கொடுக்க முடியும்? அந்த வாய்ப்பு உங்களுக்கு அள்ளி வழங்கியிருக்காங்க. ஆனால் நீங்கள் தூய பாதையை தேர்ந்தெடுக்காமல் தீய பாதையை, கேவலமான தரங்கட்ட பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கீங்க. இது எப்படி வந்து மக்களுக்கு சரியானதாக இருக்க முடியும்? அப்போ அந்த எம்எல்ஏ கடத்துறீங்க, அவர் முதல் நாளே உங்கள் மேலே சார்ஜ் வைக்கிறாரு, ஆட்சி அமைக்கிறது முன்னாடி நீங்கள் ஃபோர்ஜரி பண்ணிட்டீங்க, ஃப்ராட் தனம் பண்ணிட்டீங்க, எதுக்கு எங்கள் எம்எல்ஏ கடத்துனீங்கன்னு சொல்லி அமமுக தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதை பற்றி நம்ம டிவிக்கு ஆதரவாளர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அடுத்தது அதிமுகன்ற கட்சியை உடைக்கிறாரு, எல்லா கட்சி தலைவரையும் பார்க்குறாரு. ஒரு முன்னாள் முதல்வர், பொதுச் செயலாளர் அதிமுக இருக்கு, அவரை போய் பார்க்கல. அப்போ அங்கேயே வந்து உங்களுடைய வந்து நரித்தனம் வெளிப்பட்டுடுச்சு. அப்போ உங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட வேண்டிய எம்எல்ஏவுக்கு மட்டும் நீங்கள் தனியாக போய் சந்திக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஆசை வார்த்தையை கூறி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க, ஏதோ ஒரு பெனிஃபிட்டாக அவங்களுக்கு வழங்குறன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்கீங்க. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வந்து உங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. அதிலிருந்து 4 பேர் வந்து உங்கள் கட்சியில் சேர்றாங்க, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுறாங்க. இது எல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு அந்த மைய கூட காயலை, அதுக்குள்ளே ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ண வச்சு வேக்கண்டாக்க வச்சு அதுக்கு மக்கள் பணத்தை, வரி பணத்தை செலவழிக்க வேண்டிய சூழல் ஏன் ஏற்படுது? அப்போ உங்களுக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இல்லை, உங்கள் செயல்பாடு மேலே நம்பிக்கை இல்லை. யாரை வேணாம், அவங்களுடைய செயல்பாடெல்லாம் சரியில்லை தானே வேணான்னு சொன்னாங்க. மறுபடியும் அதே கட்சியிலேருந்து எதுக்கு ஆட்களை கூப்பிட்றீங்க? உங்களுக்கு பூத் ஏஜென்ட் இல்லை, கவுண்டிங் ஏஜென்ட் இல்லை, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, ஆனால் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களே. அப்போ எதுக்காக அவங்கள நீங்கள் அழைக்கிறீங்க? அதுவும் வந்து குறுக்கு வழியில் எதுக்கு அழைக்கிறது? நேர்மையான வழியா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இது போல் வந்து தொடர்ந்து வந்து இந்த வேலையை வந்து நீங்கள் செய்துட்டீங்க. அடுத்தது பேனர் கலாச்சாரம். ஒவ்வொரு ஆட்சியிலையும் பேனர் கலாச்சாரம் மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு கலாச்சாரங்கிறது எல்லாரும் பார்த்தது. அம்மையார் ஜெயலலிதா காலத்துலேருந்து, கருணாநிதி காலத்துலேருந்து, ஸ்டாலின் காலத்து வரைக்கும் விளம்பரங்கிறது மக்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டுற ஒரு செயல். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு பேனர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ இது ஆளுங்கட்சியானாலே நீங்கள் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமா? அப்போ உங்களை வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் அறிமுகமான ஆட்கள், அறிமுகமான விஷயம் நீங்கள். அப்போ அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பேனர் கலாச்சாரத்தை நீங்களும் தொடர்றீங்க? எதெல்லாம் மக்கள் வேணாம்னு சொன்னாலும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு இருக்கீங்க. அப்போ எந்த அரசியல்வாதி வேணாம்னு சொன்னால் அதே கட்சியிலேருந்து ஆட்களை சேர்க்குறீங்க. ஏன் உங்கள் கட்சியில் ஆட்கள் இல்லையா? உங்களுக்காக தான் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது அந்த பேனர் வைக்கிறதே தவறுன்னு சொல்கிறோம், அதை தடுக்கிற காவல்துறையை கையை வந்து உடைச்சிருக்காரு உங்கள் கட்சிக்காரர். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கையை கடிச்சிங்க, ஆட்சிக்கு வரைக்கும் கையை உடைக்கிறீங்க. இது மக்கள் எப்படி ரசிப்பாங்க? அப்போ உங்கள் ரசிகர்கள் மூர்க்கமாக இருக்கிற, உங்கள் மேலே ரொம்ப வெறித்தனமாக இருக்கிற ரசிகர்கள்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைங்க செத்தா கூட பரவாயில்ல, உங்களை பார்க்க போய் தானே செத்தான் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அவ்வளோ பெரிய கண்மூடித்தனமான, என்ன சொல்கிறது, எதுவுமே இல்லாத ஒரு, உங்களுக்காகவே வந்து இந்த உயிரை ஒப்படைக்கிற அளவுக்கு வந்து அவங்க உங்கள் மேலே ஒரு வெறித்தனமாக இருக்கலாம். அவங்களுக்கு அந்த சிந்தனைங்கிறதே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. பொதுமக்கள் ஓட்டு போட்டது திமுக அதிமுக செய்த செயல்கள் பிடிக்காம தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதை முதல் மனசில் வச்சுக்கோங்க. இப்படி தொடர்ந்து வந்து அவர்கள் செய்த செயலையே செய்து மக்களை முகசூலிக்கு இப்போவே 15 நாளில் நீங்கள் வச்சுட்டீங்க. இனிமேலாவது ஒரு புதிய ஆட்சியாக, ஒரு
புது இரா ஸ்டார்ட் ஆகும்னு வந்து நீங்கள் பதவி இருக்கும்போது சொன்னீங்க. ஆனால் நீங்கள் செய்கிற செயல் ஏதாவது புது இரா மாதிரி இருக்கா? அது உங்கள் மனசாட்சிக்கே நான் விட்டுடுறேன். மக்கள் நீங்களே முடிவு எடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம்.